ஸோ இன்னொரு ஜாப்பனீஸ் வெஹிக்கிளோட தான் நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா ஹைனஸ் CB350 தான் இருந்துட்டு இருக்கு. ஹைனஸ்ல என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 2025 மாடல் ஹோண்டா ஹைனஸ் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இதில் ஒரு சில அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 2025 ஹோண்டா ஹைனஸ் வாங்குறது ஒர்த்தா, இந்த வெஹிக்கிளோட ரைட் ரிவ்யூ, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான் ஹோண்டா ஹைனஸில் ஏதாவது அப்டேட் வருமா. ஏன்னா லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஹைனஸில் பெரிய அப்டேட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஹோண்டா வந்து கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, ஏதாவது அப்டேட் வரும். ஏன்னா ஆக்டிவாவில் கிளஸ்டர் மாற்றினாங்க, அப்புறம் ஆக்டிவா 125 இருக்கட்டும், அது மாதிரி யூனிகான்லேயே பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை 2025 ஹோண்டா பண்ணிட்டு இருக்காங்களே. அப்போ ஹோண்டா ஹைனஸில் ஒரு சூப்பரான நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வெயிட் பண்ணதுக்கு ட்ரீட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இல்லை அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ மேஜராக இந்த வெஹிக்கிளில் அப்டேட்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. ஒரு சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து 1 by 1 நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கும். ஹோண்டா ஹைனஸில் ஒரு 3 வேரியன்ட் இருக்குது. ஸோ டீலக்ஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் டீலக்ஸ் ப்ரோ குரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான வேரியன்ட்ஸில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குது. ஓகே வில்லர்ஸ், ஆக்சுவலாக இதில் மேஜர் அப்டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் தாங்க. கலர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிற்கக்கூடிய அந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ளூவாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பழைய மாடலில் வந்துட்டு இருந்தது தான். ஸோ கலர், அதுக்கப்புறம் இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இங்கே நம்ம தஞ்சாவூர் பிக் விங் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே வந்து அவைலபிள் ஆயிடுச்சு. வேணுன்றவங்க நான் தஞ்சாவூர் பிக் விங்கோட நம்பர் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ரெடிலி ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நான் கலர் என்னென்ன இருக்குது, அந்த வேரியன்ட்ஸில் என்னென்ன வித்தியாசங்கள் வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிக் விங் தஞ்சாவூர், அவங்க தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், டீலக்ஸ் ப்ரோவோட 3 கலரும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் ரெட், அதுக்கப்புறம் பிளாக் வந்து ஆல்ரெடி இருந்துட்டு இருக்குது. இந்த கிரே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோவில் இந்த கிரேவை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கிரே தான் வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நிற்கிற 3 கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீலக்ஸ் ப்ரோவில் வந்து கிடைக்கும். இதே டீலக்ஸ் மாடல், அதாவது பேசிக் மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் இந்த கிரே கலர் உங்களால் வந்து வாங்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் வந்து வாங்க முடியும். பட் இந்த ஃபெண்டர், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஃபெண்டரும் இங்கே இருக்கக்கூடிய ஃபெண்டரும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பாடி கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க டீலக்ஸ் ப்ரோவை பொறுத்த வரைக்கும். டீலக்ஸ் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் மட் கார்டு, ரியர் மட் கார்டு, பாடி எல்லாமே வந்து ஒரே கலரில் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரோம், டீலக்ஸ் ப்ரோ குரோமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கலர் கொடுக்குறாங்க. பிளாக், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் கிரே. பட் இதில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் வந்து கிடையாது. இந்த குரோம் அப்படிங்கிறதுல என்ன மாற்றம் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூல் டேங்க்ல ஒரு கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பழைய கிராஃபிக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிரேலையும் பார்க்கலாம், ப்ளூலையும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிளாக்ல பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ரெட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கலர் தான் உங்களுக்கு குரோமில் வரக்கூடிய கலர். டீலக்ஸ் ப்ரோவுக்கும் குரோமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் விலை வித்தியாசம் வரும். அதில் என்ன மாற்றம் பண்ணியிருப்பாங்கன்னா, டீலக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் வந்து இருக்காது. டீலக்ஸ் ப்ரோவில் வந்து கிராஃபிக்ஸ் இருக்காது. அதே மாதிரி இது பாடி கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ குரோம் மாடல் போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மர்காடும் இங்கே இருக்கக்கூடிய மர்காடும் உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ரியர் வந்து ஃபெண்டர் எல்லாமே வந்து குரோம் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக பண்ணியிருக்க மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோண்டா ஹைனஸ் அப்படிங்கிற பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குரோமில் பிளாக் கலர் இருக்கிற மாதிரி வந்து இப்போ வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரெட் கலரில் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அதை விட இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மூணாவதாக பண்ணியிருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லேம்ப் தான். ஒரு ஸ்மோக்குடு டெயில் லேம்ப் மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. முன்னாடி வந்து ரெட் கலர்லேயே இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு டெயில் லைட்டை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நார்மல், இதுதான் பிரேக் அப்ளை பண்ணால் பிரேக் லைட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெயில் லைட் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக ஹோண்டா ஹைனஸில் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஹெட்லைட் தாங்க. நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், ஹெட்லைட் வந்து ஹைனஸில் பத்தாது, பிரைட்டே இல்லை அப்படின்னு. இப்போ ஹெட்லைட்டை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துங்க, இது புது மாடல், அங்கே நிற்கிறது பழைய மாடல். அந்த கோடு இருக்குது பாருங்கள், கோடு இருக்க பழைய மாடல் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஹெட்லைட் ஆன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் இதோட வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பழைய வண்டியோட ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். ஹை பீம் போடுங்க, லோ பீம். இப்போ அதை ஆஃப் பண்ணிடுங்க. நான் புதுசாக ஆன் பண்ணுறேன்.
புது மாடலோடது. ஹை பீம், லோ பீம், ஹை பீம், லோ பீம். நான் அப்படியே இதை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு அதை ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹை பீம். ஓகே, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது, இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது ரெண்டையுமே ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கேன். எது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு லைவாக காட்டணுன்றக்காண்டி ரெண்டையுமே ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே வீலர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருசாக அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாற்றங்களை நம்ம வந்து எதிர்பார்த்தோம். பட் அந்தளவுக்கு மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா ஹைனஸில் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். 2025க்கு இது ஒர்த்தாங்கிறத நான் வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட டிசைன் விஷயத்துக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரெட்ரோ டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு டிசைன் அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெட்ரோ ஃபீலை வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் ரெட்ரோவாக டிசைன் வேணும் அப்படின்னா இது CB350 கூட வந்து எடுக்கலாம். பட் அதிகமாக ஹோண்டாவில் விரும்பி வாங்கக்கூடிய பைக் அப்படின்னா அது ஹோண்டா ஹைனஸ் தான். ஸோ ஹைனஸ் வந்து உண்மையிலே டிசைனாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளில் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் வந்து LED ஹெட்லைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு LED இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெட்லைட் நீங்கள் போட்டு ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கூடவே சேர்ந்து எரியிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹெட்லைட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பகல் நேரங்கள்லையும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இண்டிகேட்டர் போடுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து எரியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எப்படி எரியுது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி டெயில் லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா LEDயில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிளை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிசைனாக இந்த வெஹிக்கிளோட டிசைன் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக இதோட சீட் விஷயத்துக்கு வருவோம். சீட் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரௌன் கலரில் தான் வந்து வரும். சீட் கவர் போட்டிருக்கனால இதோட குஷனிங் வந்து பெட்டராக இருக்குது. பட் நான் இந்த வெஹிக்கிளில் ஃபீல் பண்ண விஷயம் கொஞ்சம் குஷனிங் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. பட் சீட் கவர் போட்டிங்கன்னா இதோட குஷனிங் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ண சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட்டபிள் சீட்டாக தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த சீட் ஹைட்டுங்கிறது 800 mm. ஸோ என்னோடய ஹைட் வந்து 5.8. என்னால் 2 காலையுமே வந்து வைக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். தரையில் நீங்கள் 2 காலையுமே என்னால் வந்து வைக்க முடியுது. கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. மேபி என்னோட ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ஒரு 5.5 5.4லாம் இருக்கீங்கன்னா இந்த ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குட்டையாக அதாவது ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா காலை கீழே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டர்னு சொல்லலாம். நீங்கள் உட்காந்து ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸாக ஒரு லாங் ரைடு வந்து க்ரூஸ் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டில் வந்து ஹேண்டில் பார்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குது, அந்த ரைடிங் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நான் காலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்னாடிலாம் அப்படி தள்ளிலாம் வந்து வைக்கல. ரொம்ப ரிலாக்ஸான ஒரு போஸ்டரில் தான் வந்து காலும் வச்சுருக்கேன். ஹேண்டில் பார் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே ரிலாக்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா ஹைனாஸோட அந்த ரைடிங் போஸ்டர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். எனக்கு ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப RS மாதிரி அந்த குனிஞ்செல்லாம் பிடிக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. பட் இதோட ரைடிங் போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. லாங் ரைட்ஸ்லாம் நம்ம இந்த வண்டியில் வந்து ஓட்டியிருக்கோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இந்த வெஹிக்கிள் வந்து லாங் ரைட்ஸ் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதோட ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்ப்போம். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஃபியூல் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் அசார் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோலர்ஸ் வந்து இருக்குது. ஹாரன், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர். இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து மாற்றிருப்பாங்க. ஹாரனும் இண்டிகேட்டரோட பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் இந்த வெஹிக்கிளில் RPM மீட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. மேபி இந்த ஒரு அப்டேட்டில் அழகாக இன்னொரு RPM ஒரு குட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் எவ்வளோ பேருக்கு அது யூஸ் ஆகும்னு தெரியல. பட் எனக்கு அந்த RPM மீட்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த கியர் மாறும்போது அந்த ஏறுறது இறங்குறதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் RPM மீட்டர் வந்து கிடையாது. உங்களுக்கு ஸ்பீடு வந்து உங்களால் தெளிவாக வந்து பார்க்க முடியும். சின்ன ஒரு LCD டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கண்ட்ரோலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இங்கே பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ ட்ரிப் A ட்ரிப் Bலாம் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ரோட் சிங்க் ஆப் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் சின்னதாக வந்து நோட்டிஃபை வந்து பண்ணும். அதே மாதிரி பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னும் போது உங்களால் பாட்டை வந்து இதில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்கள் வந்து பாட்டை வந்து இதில் வந்து நீங்கள் ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் ஒரு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருந்திருந்தால்
இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்விட்சஸ் இந்த மாதிரி மாறி இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. குளோபல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த வெஹிக்கிளோட டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஸ்விட்சஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஹாரன் வந்து அடிப்போம். பட் இதே சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாரன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹாரன்றதே ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹைவேஸில் லெஃப்ட்டோ ரைட்டோ மாறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், அந்த இண்டிகேட்டரை ஈஸியாக அக்சஸ் பண்ணுன்றதுக்காண்டி இதை வந்து கீழே கொண்டு போயிருக்காங்க. பட் ஹாரனை மேலே கொண்டு போயிருக்காங்க. பட் என்னைய மாதிரி ஆள்லாம் அடிக்கடி அதாவது பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து அடிக்கடி ஹாரன் வந்து அடிக்கிற பழக்கம் இருக்கும். ஒவ்வொரு டேர்னிங்க்கும் ஒரு தடவை நம்ம ஹாரன் அடிப்போம். பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு டேர்னிங்லலாம் ஹாரன் அடிக்கும் போது நான் இண்டிகேட்டரை போய் அழுத்திக்கிட்டு இருப்பேன், ஹாரன்னு அதை அடிக்கவே அடிக்காது. இவங்க அட்லீஸ்ட் ஒரு இந்தியாவுக்காக இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் குளோபல் ஸ்டாண்டர்ட்லேயே இந்த வெஹிக்கிள் இருக்கணுங்கிறனால தான் இந்த டிசைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே வீலர்ஸ், ஆக்சுவலாக இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 181 கிலோ வெயிட் கொடுத்துருக்காங்க. பட் ஈஸியாக தான் அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். வெஹிக்கிள் ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஹெவியரான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கிங்லேருந்து தான் நகர்த்துறீங்க அப்படின்னும் போது, ஸோ ஒரு பார்க்கிங்லேருந்து நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க கொள்றீங்கன்னும் போது அப்போ தான் இதோட வெயிட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் வெஹிக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வெயிட் வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். இதோட ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 40 இல்லை ஒரு 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னாலும் தாராளமாக ஒரு 500-600 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் இதை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியுமே வந்து நாட் பேட். ஒரு லாங் ரைடுக்கு தகுந்த ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் ஒரு 166 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பில்லியன் வச்சு போகிற சமயங்களில் ஒரு சில நேரங்களில் அடிபட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும்போது அடிபட்டிருக்கு. நார்மலாக இருக்க ஸ்பீட் பிரேக்கர்ஸில் எனக்கு இது வரைக்கும் அடிப்பட்டதில்லை. சோலோவாக ரைட் பண்ணும்போது எனக்கு எங்கேயுமே அண்டர் பாடி வந்து அடிப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஷ் பாரும் வந்து ஆக்சரிஸாக வந்து கொடுக்குறாங்க. தேவைப்படுதுன்ற போது நீங்கள் அந்த கிராஷ் பாரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட இருந்திருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ வீலர்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆக்சரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே பார்க்கலாம், ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து கிராப் ரயில் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாக் கண்டிஷனில் வர வெஹிக்கிளே இருக்காது. சீட் கவர், டேங்க் கவர் இது எல்லாமே வந்து ஆக்சரிஸாக தான் இந்த வெஹிக்கிளில் வந்து போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய வெஹிக்கிளில் வந்து இருக்காது. இது எல்லாமே ஆக்சரிஸ் தான். ஸோ இதில் கொடுத்துருக்க வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் பற்றி பார்ப்போம். வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 18 இன்ச்சு, ரியரில் ஃப்ரண்ட்டில் 19 இன்ச்சு, ரியரில் 18 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷன், ரியரில் பார்த்தீங்கன்னா 130 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி நம்ம வெஹிக்கிளை ரைட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேக்கிங். ஸோ இந்த வெஹிக்கிளில் டூயல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்டாகவே டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் போகிறீங்க, கிளாசிக் போகிறீங்கன்னா அதில் ரியரில் ட்ரம் பிரேக் உள்ள மாடல் இருக்கும், ரியரில் டிஸ்க் பிரேக் இல்லாத மாடல் இருக்குது. பட் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு 2 வீல்லையுமே டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏபிஎஸ், டூயல் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 310 mm டூயல் பிஸ்டன் கேலிபர் இருக்கக்கூடிய டிஸ்பிளேக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 240 mm சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் இருக்கக்கூடிய டிஸ்பிளேக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங்கில் இந்த வெஹிக்கிள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு 80-90 பேனிக் பிரேக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பிரேக்கிங் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். பிரேக்கிங்குமே ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. இன்ஜின் ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளில் ஒரு 348 சிசி கொண்ட இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 15.5 கிலோவாட் பவர், 30 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். அதே மாதிரி 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டா ஹைனஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஹோண்டா செலக்டபிள் டார்க் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாதிரி தான். பட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு பிரேக்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்லிப்பரியான பகுதிகளில் போறீங்க, ஓவர் ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது ரியர் வீல் வந்து ஸ்லிப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், ரியர் வீல் வந்து ஸ்லிப் ஆகுது, இல்லை ரியர் வீல் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது, பட் ஃப்ரண்ட் வீல் அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லைன்னும் போது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்ஜினே பார்த்தீங்கன்னா அந்த டார்க் வந்து கம்மி பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்லிப்பரியான பகுதிகளில் வந்து ஓட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, வைப்ரேஷன்லாம் இருக்கா, வாங்க நம்ம இந்த வெஹிக்கிளை ஓட்டிக்கிட்டே மித்த விஷயங்களை பேசலாம். ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ணலாம்.
புதுசுக்கும் பழசுக்கும் வந்து பெருசாக பவர் அண்ட் டார்க்லலாம் வந்து எந்த சேஞ்சுமே வந்து கிடையாது. இந்த வெஹிக்கிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் லெவல் தான். ஸோ அந்த லெவலுக்கு ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு வெயிட்டாக இருக்கிற பைக் ஃபீலை வந்து கண்டிப்பாக அந்த பைக் வந்து கொடுக்கவே கொடுக்காது. சிட்டிக்குள்ளே ஒரு நார்மல் 150cc பைக் ஓட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஜாலியாக நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இந்த பைக்கே இருக்கும். ஓட்டுறதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கோட கம்பேர் பண்ணிங்கன்னா வைப்ரேஷன்லாம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஓட்டலாம். பட் எனக்கு புரியுது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் வந்து அந்த உட்காந்து ஓட்டும் போது ஒரு கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் வந்து சொல்லுவாங்க. நான் ஹைனஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக 5th கியரில் போயிட்டுருக்கோம். நான் 5th கியரில் எந்த அளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ண முடியுதுங்கிறத பார்க்குறேன். பட் இது வந்து லாங் கியர் ரேஷியோஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 50லேயே ஒரு சின்ன உதறல் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 50ல் ஒரு 4வது கியரில் போனால் கரெக்டாக இருக்கும். இந்த வெஹிக்கிளில் இந்த லாங் கியர்ஸ் கொடுத்துருக்கனால ஒரு சின்ன மைனஸ் வந்து நான் இந்த வண்டி ஓட்டும் போது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஏறி இறங்குறீங்க, அது குறிப்பாக பில்லியன் வச்சு ஏறி இறங்குறீங்கன்னும் போது 2வது கியரில் வண்டியை நகர்த்த முடியாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு நகர்த்துற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த வெஹிக்கிளோட கியர் ரேஷியோ வந்து அந்த லாங்கர் கியர் ரேஷியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட பவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஹோண்டா பைக்ஸ் மாதிரி தான் ரொம்ப லீனியராக பவரை வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப லீனியராக ரிலாக்ஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட பவர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. லோவர் ரேஞ்சில் மிட் ரேஞ்சிலையும் அந்த லீனியர் பவர் டெலிவரி இருக்கும். பட் டாப் ரேஞ்ச் போகும்போது அபோவ் 100+ போகிறீங்கன்னும் போது மட்டும் பவர் ட்ராப் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து இருக்கும். பட் இந்த பவர் லீனியர் டெலிவரி நிறைய ஹோண்டா பைக் யூசர்ஸ்க்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு பர்சனலாக வந்து ஒரு ஹோண்டா பைக் யூசர் தான். அதனால் எனக்கு இந்த பவர் லீனியர் டெலிவரி ரொம்பவே பிடிக்கும். பட் அதுக்குன்னு ஓவர்டேக் பண்ணும் போதெல்லாம் அண்டர் பவராக ஃபீல் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபீல் ஆகாது. நீங்கள் வந்து இப்போ நான் 5th கியரில் இருக்கேன், ஒரு சடன் ஆக்சிலரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து 80, 90லாம் வந்து க்ரூஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் நீங்கள் 100ல் க்ரூஸ் பண்ணாலும் ரொம்ப ரிலாக்ஸாக உங்களால் வந்து க்ரூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 90ல் வந்து க்ரூஸ் பண்ணுறேன், ஒரு 100 க்ரூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரிலாக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து க்ரூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸான ரைடிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு சின்ன 0 to 100 பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே ட்ரை பண்ணி காட்டுறேன். ரோடு கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும், நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். 1 2 3 3rd கியர். ஸோ 80 கிராஸ் பண்ணியாச்சு. 100. ஸோ 100ல் நான் 5th கியர் போட்டேன். இதுக்கப்புறம் பவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓகே, 100 வரைக்கும் தான் நம்ம மேக்ஸிமம் ஹைவேஸில் வந்து க்ரூஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஓகே, நீங்கள் இப்போ 0 to 100 வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதுலேயே உங்களால் இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுக்குறீங்களோ அங்கே உங்களுக்கு பவர் தேவையான பவர் வந்து கொடுக்குற அளவுக்கு இதை வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல ரிஃபைண்டாக ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லுவேன் இந்த ஹோண்டா ஹைனஸில் இருக்கக்கூடிய இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபைனலாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். ஸோ இங்கே நாங்கள் எங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ ரிவி கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா தஞ்சாவூரில் வெயில் பொழந்து கட்டுது, எங்கேயும் போய் வச்சு வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது ஒரு அமைதியான ஒரு ஸ்பாட், ரெஸ்டாரண்ட் வந்து விசிட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தஞ்சாவூரில் கும்பம் மாரியன் கோயில் டு திருச்சி போகிற பைபாஸில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. வேணுன்றவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோண்டா ஹைனஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 750 ரூபா பழசுக்கு புதுசுக்கும் விலை வந்து ஏறி இருக்குது. நான் இப்போ டிஸ்பிளேல காட்டுறது இந்த மாதத்துக்கான ஆன்ரோடு காஸ்ட் அண்ட் எக்ஷோரூம் காஸ்ட் தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே வீலர்ஸ், இப்போ இந்த வெஹிக்கிள் உண்மையிலே 2025 வாங்கலாமா? காம்படிஷன் நிறையவே இருக்கே இந்த ரெட்ரோ டிசைன் இருக்கக்கூடிய வெஹிக்கிளில். ஏன்னா இந்த சைடு ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 இருக்குது, த்ரைம்ப் இருக்குது, ஜாவா இருக்குது, எஸ்டி இருக்குது. இந்த மாதிரி நிறையா பைக்ஸ் வந்துருச்சு. இதில் ஹோண்டா ஹைனஸாக வாங்கலாமா?
ஸோ இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த கருத்துக்களில் உங்களுக்கு மாறுதல்கள் இருக்கலாம். பட் நான் யூஸ் பண்ண இது வரைக்கும் எனக்கு ஹோண்டா ஐனஸ் வந்து ரொம்ப பிடிச்ச பைக் தான். அதனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த 2025 மேஜராக நிறைய மாற்றங்களை பண்ணுவாங்க அப்படின்றது போல் எதிர்பார்த்தேன். மேபி இதோட கிளஸ்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து யோசித்தேன். ஏன்னா 10x10 நேவிகேஷன் மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அதெல்லாம் மாற்றாதது ஒரு சின்ன நெகட்டிவாக நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடாக பார்க்குறது இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் லெவல், அந்த இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜ், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சிட்டிக்குள்ளே ஒரு நார்மல் 40-50 க்ரூஸ் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸான க்ரூஸிங்கை நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஹைவேஸ் 80-90 க்ரூஸ் பண்ணுறீங்கன்னும் போது அந்த வைப்ரேஷன் இல்லாத ஒரு ரைடை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் ஹைனஸில் குறிப்பிடக்கூடியது இந்த ஃப்ரண்ட்ல ஹேண்டில் பாரில் வந்து வாப்லிங் வந்து இருக்குது, சீக்கிரம் வந்துடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நான் ரீசெண்டாக ஹோண்டா ஷோரூமில் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இப்போ இல்லை ப்ரோ, அந்த OBD2 சென்சார் அந்த அப்டேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து இப்போ பெருசாக வரதில்ல, டயரோட பேட்டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து மாற்றிருக்காங்க, அதனால் அந்த ப்ராப்ளம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. பட் சமீபத்தில் யாராவது எடுத்தவங்க இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறீங்களா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அந்த இஷ்யூ இன்னும் வரஸ்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதுவுமே இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிளில் பாசிட்டிவாகவும் மைனஸாகவும் பார்த்த விஷயங்கள். 2025 ஹோண்டா ஹைனஸ் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா ஒரு தடவை இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் 2025 இந்த வெஹிக்கிள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.